கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகள். உங்கள் வாழ்க்கையிலே கசப்பின் காலங்கள் தொடர்ந்து உங்களை துரத்தி கொண்டிருக்கிறதோ, கலங்குகிறீர்களோ, வேதனை அடைகிறீர்களோ, பயப்படுகிறீர்களோ, தள்ளாடுகிறீர்களோ, திண்டாடுகிறீர்களோ, வேதனையோடு வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருக்கிறீர்களோ, வாருங்கள், இயேசுவின் பாதம் சேருங்கள், தேவன் நோக்கி பாருங்கள், ஜெபியுங்கள், வேத வசனத்தை பிடித்து ஆண்டவருடைய வல்லமையோடு காத்திருங்கள். நீங்கள் வெற்றியை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். பந்தய சாலையிலே நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். என் வாழ்க்கையிலே வந்திருக்கிற, குடும்பத்திலே குடிபெயர்ந்து கொண்டிருக்கிற கசப்பின் காலங்கள் மாறுமா? என் வாழ்க்கை வெற்றியாய் இருக்குமா? குடும்பத்திலே முன்னேற்றம் நிற்குமா? பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்குமா? இல்லாவிட்டால் என் வாழ்நாள் முழுவதும் கசப்பின் காலங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவின் பாதத்திலே உங்களை தாழ்த்துங்கள். எந்த வேதனைகளையும், எந்த சோதனைகளையும், எப்பேற்பட்ட வாழ்க்கையினுடைய கசப்புகளையும் விலக்கி உங்களை சுமந்து உங்களை மார்போடு அணைத்து உங்களை உயர்த்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். இன்று வரை நீங்கள் காயப்பட்டது போதும், கவலைப்பட்டது போதும், கண்ணீர் விட்டது போதும். இயேசுவே என்னை தாங்கும், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கசப்பின் காலங்கள், கடன் தொல்லை, வியாதி, போராட்டம், சரீரத்தில் வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் வந்த வேதனைகள், இக்கட்டுகள் உங்களை தொடர்ந்து துரத்தி துரத்தி அடித்து கொண்டிருக்கிறதோ, நீங்கள் இனி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவரே என்னை தருகிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் கசப்பின் காலங்களை கர்த்தர் விலக்கி போட போகிறார். கசப்பென்ற காடியினால் நான் ஊற வைக்கப்பட்டிருக்கிறேனே, நான் எப்படி தேன் போல் இனிமையாய் இருக்க முடியும்? கசப்பான அனுபவங்கள் என் வாழ்வினுடைய எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறதே, நான் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இருக்கிறீர்களோ, இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு என்ற காடியை எடுத்துவிட்டு மகிழ்ச்சி என்ற தேனினால் உங்களை நிரப்புவார். மகளே, மகனே, காலம் வருகிறது. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கசப்பின் காலங்களை விலக்கி அவர் நன்மையை தரப்போகிறார். மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. தேவனுடைய வல்லமையினாலே குடிப்பதற்கு ஏற்றதாய் இருந்தது போல இன்றே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மதுரமான நேரத்தை கட்டளையிடுகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாறி இனிமை வந்து சேரப்போகிறது. புது வாழ்வு பிறக்கும். நம்பிக்கை நாயகன் இயேசுவோடு பயணித்திடு. இயேசுவின் கரங்களை பிடித்து பயணித்திடு. வேதத்தை வாசித்து பயணித்திடு. ஜெபத்தில் உறுதியாய் தரித்து பயணித்திடு. விசுவாசத்தில் நின்று பயணித்திடு. கீழ்ப்படுதலில் நின்று பயணித்திடு. பரிசுத்தத்தில் நின்று பயணித்திடு. கர்த்தருடைய ஊழியத்தின் பாதைகளில் நின்று பயணித்திடு. நன்மையானவைகளை செய்ய தீர்மானித்து நல்ல பயணங்களை தொடர்ந்திடு. நீ வெற்றி பெறலாம். தேவனுடைய பிள்ளையே, இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை தொடுவார். கசப்புகள் மாற உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிற கசப்பின் காலங்கள் விலகி ஓடும். நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுடைய கசப்புகளை விலக்கி உங்களை நன்மையின் பாதையிலே நிலை நிறுத்துவார். நீங்கள் சந்தோஷமாய் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். அன்னுதினமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் காத்திருங்கள். அவருக்கு பிரியமாய் வாழுங்கள். இனி உங்கள் வாழ்வு என்றும் வெற்றியே. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற கசப்பின் காலங்கள் விலகி ஓடும். தேவ வல்லமை உங்களோடு எப்பொழுதும் நிற்கும். தைரியமாய் பயணியுங்கள். கடன் தொல்லைகளினாலே, குடும்ப போராட்டங்களினாலே, பல்வேறு சூழ்நிலைகளினாலே, பல்வேறு வேதனைகளினாலே, வியாதிகளினாலே நீங்கள் அகப்பட்டு இனி என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கை இப்படிதான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். இயேசுவின் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள்
கசப்பின் காலங்கள் விலகி ஓடி நீங்கள் புது வாழ்வை பெறுவீர்கள். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட அன்பு சகோதரனே சகோதரியே, பயப்படாதீர்கள். இயேசு நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர். அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தவர். அவர் உங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி உங்களுடைய கசப்பின் காலங்களை விலக்கி உங்களை மேலாக்குவார், ஆசீர்வதிப்பார். அன்பின் பரம தகப்பனே, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றிய நீர், இதோ என் வாழ்க்கையின் கசப்புகள் என்னை பின்தொடர்கிறது, என் குடும்பத்திலே குடிபெயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளையை நீர் தாங்கி வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றி நன்மையை ஊற்றி சமாதானத்தை நிரப்பி ஆசீர்வாதத்தை பெருக்கி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.